முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த இளைஞருக்கு சொந்தம்னு யாருமே கிடையாது, அவருக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவர் ஒரு பண்ணையத்துக்காரர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தினமும் காலையில போவாரு, அங்க இருக்கிற வேலைகள்லாம் செய்வாரு. திரும்ப சாயங்காலம் நேரம் அவருக்கான கூலி கொடுப்பாங்க. அந்த கூலியை வாங்கிட்டு வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடுவாரு. மறுபடியும் தூங்கிட்டு திரும்ப காலையில வேலைக்கு வந்துடுவாரு. இது அவருடைய வாழ்க்கையில ரொட்டீனா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப சலிப்பான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் எப்பவும் போல அவர் வேலைக்காக நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பெரியவரை பாக்குறாரு. ஒரு வயதான மனிதர். அவர் முதுகுல சுமக்க முடியாத அளவுக்கு 3 மூட்டைகளை சுமந்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே, என்னங்கய்யா இவ்வளவு சுமையை தூக்கிட்டு போறீங்களே, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லப்பா, நான் இந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இவ்வளவு சுமையே என்னால சுமக்க முடியல. நீ ரொம்ப இளமையா இருக்க, உன்னால முடிஞ்சா எனக்கு உதவி பண்ணு. கொஞ்ச தூரத்துக்கு என்னுடைய மூட்டைகளை ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? அப்படி நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து 2 தங்க நாணயங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்றாரு. உடனே இந்த இளைஞருமே, அப்படிங்களாயா, சரி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட இருந்து ஒரு மூட்டையை வாங்கி இவருடைய தோல் மேல வச்சுக்கிறாரு. அந்த மூட்டை தூக்கும் போதுதான் தெரியுது, அவ்வளவு கனமா இருக்கிற அந்த 3 மூட்டைகளை தான் அந்த பெரியவர் தூக்கிக்கிட்டு சுமந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த இளைஞருக்கு மனசுக்குள்ளார தோணிக்கிட்டே இருக்கு, இவ்வளவு வெயிட்டா இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலுமே கேட்கவே இல்லை. சரி நாம கொண்டு போய் இதை கொடுத்துட்டு அந்த 2 தங்க நாணயங்களை மட்டும் வாங்கிட்டு திரும்ப வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வழியில ஒரு சின்னதா ஒரு ஆறு ஒண்ணு வருது. அந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும். இப்ப இந்த இளைஞர் அந்த ஒரு மூட்டையை மட்டும் தோல் மேல வச்சுக்கிட்டு அந்த ஆறை கடக்கிறதுக்காக தண்ணியில காலை வச்சு இறங்கி நடந்து போறாரு. ஆனா திரும்பி பார்த்தா அந்த பெரியவர் கரையோரமா நின்றுகிட்டே இருக்கிறாரு. உடனே அந்த இளைஞர் மறுபடியும் வராரு. வந்துட்டு, ஐயா என்ன ஆச்சு? இந்த ஆத்த கடந்தாதான் நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு போக முடியும், நீங்க ஏன் இங்கேயே நின்றுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த பெரியவர் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த 2 மூட்டைகளுமே ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதை தூக்கிக்கிட்டு என்னால தண்ணியில நடந்து வர முடியாது. தப்பி தவிர என்னுடைய கால் எது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா இந்த மூட்டைகளோட சேர்த்து நானும் அடிச்சுக்கிட்டு போயிடுவேன். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. நீ இளமையா தான் இருக்க, எனக்கு ஒரு உதவி பண்ணு, இன்னொரு மூட்டையுமே நீ தூக்கிக்க. நான் வந்து ஒரு மூட்டையை மட்டும் எடுத்துக்கிறேன், நீ 2 மூட்டைகளை தூக்கிக்க, உனக்கு நான் இன்னும் 2 தங்க காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் இந்த இளைஞர்கிட்ட கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞருமே, அப்படிங்களாயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தங்க காசு கூட கொடுக்க தேவையில்லை, நான் அந்த மூட்டைகளை சுமந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையுமே எடுத்து தோல் மேல வச்சுக்கிறாரு. இப்ப இந்த இளைஞருக்கு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அந்த பெரியவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா இவ்வளவு வெயிட்டா இருக்கே, அப்படி என்னதான் இருக்கு இந்த மூட்டையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, நீ முதல்ல ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்த பாத்தியாப்பா, அந்த மூட்டையில முழுவதுமே செம்பு நாணயங்கள் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படிங்களா, அப்போ ஒருவேளை இவர் வந்து வியாபாரியா இருப்பார் போலயே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது சரிங்க ஐயா, இந்த 2வது மூட்டை இருக்கு பாத்தீங்களா, இது அந்த நாணயங்களோட ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த 2வது மூட்டை முழுவதுமே வெள்ளி நாணயங்கள் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த இளைஞருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு மூட்டை நிறைய வெள்ளி நாணயங்களா, இவ்வளவு நாணயங்கள் வச்சிருக்கிறாரு, ரொம்ப பெரிய ஆளுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மூட்டைகளையுமே தோல் மேல வச்சுக்கிட்டு அந்த ஆத்த கடந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த இளைஞர் மனசுல திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றுது. இந்த 2 மூட்டையிலுமே அதிகப்படியான நாணயங்கள் வச்சிருக்கிறாரு, இந்த வெள்ளி நாணயங்கள் மட்டும் எடுத்துட்டு போனா கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு கடை வச்சுக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கலாமே. இந்த மூட்டையை எடுத்து நம்ம ஓடி போயிட்டோம்னா கூட இந்த பெரியவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அது இல்லாம இவ்வளவு வயசான காலத்துல இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எண்ணங்கள் அந்த இளைஞரோட மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணங்கள் தோன்ற இவர் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் அந்த பெரியவர் சொல்றாரு, எனக்கு இன்னொரு உதவி பண்ணுப்பா, என்னுடைய முட்டிகள்லாம் ரொம்ப வலிக்குது, இந்த காலை வச்சுக்கிட்டு இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு என்னால இந்த மலையில வந்து ஏற முடியாது, அதுக்கு பதிலா இந்த 3வது மூட்டையுமே நீயே எடுத்துக்க, நான் உனக்கு
இன்னும் 2 தங்க காசுகள் கொடுக்குறேன், மொத்தமா 6 தங்க காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது மூட்டையையுமே இந்த இளைஞர் சுமந்துக்கிறாரு. இப்போ மறுபடியும் இந்த இளைஞர் கேட்கிறாரு, ஐயா இந்த 3வது மூட்டை ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதுல என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த முதியவர் சொல்றாரு, அதுல தங்க நாணயங்கள் வச்சிருக்கேன்பா, அந்த மூட்டை முழுவதுமே தங்க நாணயங்கள் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டதுமே இந்த இளைஞருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஒரு மூட்டையில செம்மு நாணயம், இன்னொரு மூட்டையில வெள்ளி நாணயம், இன்னொரு மூட்டையில தங்க நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசுகளை இந்த மனிதர் வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த காசுகளை நம்ம எடுத்துட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளார ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த 3 மூட்டைகளையுமே தூக்கிக்கிட்டு மலையில ஏறி போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டாங்க. இப்போ சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க ஆள் நடமாட்டமே இல்ல. அப்ப மலையிலிருந்து கீழே இறங்குற பாதை ஒண்ணு ஒரு கண்ணுக்கு தெரியுது. உடனேயே கண் இமைக்கும் நேரத்துல இந்த இளைஞர் அந்த 3 மூட்டைகளையுமே தூக்கிக்கிட்டு வேக வேகமா அந்த பாதையில இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பி கூட பார்க்கல, வேகமா ஓடி இவருடைய வீட்டுக்கே வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையா அந்த கதவை சாத்திட்டு அந்த முதல் பைய திறந்து பாக்குறாரு. அந்த செம்மு நாணயங்கள்லாம் இருந்துச்சு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த செம்மு நாணயங்கள் இருக்கிற அந்த பைய திறந்து பாக்குறாரு. திறந்து பார்த்தா இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அது உள்ளார செம்மு நாணயங்கள் இல்ல, வெறுமனே இரும்பு நாணயங்கள் தான் வச்சிருக்கிறாரு. இது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு 2வது மூட்டையை திறந்து பாக்குறாரு. 2வது மூட்டையில வெள்ளி நாணயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தாரு. அதை திறந்து பார்த்தா அதுலயுமே இரும்பு நாணயங்கள் தான் இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இளைஞருக்கு ஏமாற்றம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கடைசியா அந்த 3வது பையுமே திறந்து பாக்குறாரு. அதுலயுமே வெறும் இரும்பு நாணயங்கள் மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. இந்த 3 மூட்டைகளையுமே அங்க திறந்து வச்சுட்டு தலையில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாரு. தேவையில்லாம நம்மளுடைய பேராசையினால இந்த மாதிரி ஏமாந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும் போது அந்த 3வது மூட்டையில ஒரு சின்ன சீட்டு ஒண்ணு இருக்கு. அந்த சீட்டை எடுத்து இந்த இளைஞர் படிச்சு பாக்குறாரு. அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அந்த முதியவர் வேற யாரும் கிடையாதுங்க, அந்த முதியவர் தான் அந்த நாட்டோட மன்னர். அந்த மன்னர் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் ஒரு நேர்மையான ஒரு மனிதரை தேடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆள்றதுக்கு எனக்கு வாரிசு கிடையாது. அதனால ஒரு நேர்மையான ஒரு மனிதரால தான் இந்த நாட்டை ஆள முடியும். உண்மையிலேயே என்னென்ன மனிதர்கள் நேர்மையா இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 3 மூட்டைகளையுமே சுமந்துக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நீங்க அந்த நேர்மையான ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சீட்டுல எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே அந்த இளைஞர் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பேராசையினால ஒரு நாட்டோட மன்னராக வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப சுலபமா தவற விட்டுட்டாரு. மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில எப்பவுமே ரொட்டீனா செய்யற அந்த வேலைகளையே செஞ்சுக்கிட்டு உயிர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்குது. எல்லா மனிதர்களுக்குள்ளாரையுமே நல்ல எண்ணங்கள் இருக்கும், அதே மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருக்கும். எந்த எண்ணங்களுக்கு நீங்க அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த எண்ணங்கள் நாளடைவில் அது வார்த்தைகளா வெளியில வரும். கொஞ்ச நாள்ல அது உங்களுடைய ஹேபிட்டாவே மாறிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது தீய எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா அந்த தீய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அந்த தீய எண்ணங்களை முக்கியத்துவம் கொடுக்காம இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். நல்ல எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த தீய எண்ணங்கள்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விதை மாதிரி தான். அந்த விதை எல்லாரோட மனசுலயுமே எங்கேயாவது ஒரு இடத்துல உருவாக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த விதைக்கு நீங்க அதிகப்படியான கவனம் கொடுத்து அதிகமா தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பெரிய விருட்சமா மாறிடும். அந்த விருட்சம் கண்டிப்பா நம்மள ஒரு அழிவு பாதையில கூட்டிட்டு போயிடும். அதனால நல்ல எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தீய எண்ணங்கள் தோன்ற மனிதர்களே கிடையாது. அப்படி தோன்ற எண்ணங்களை முக்கியத்துவம் கொடுக்காம இக்னோர் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாருமே நல்ல மனிதர்களா வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.